சீதாராமன் சீரியல் அக்டோபர் 10 இன்றைக்கான எபிசோடில் என்ன நடக்கலாம் அப்படிங்கிறத ரிவ்யூவாக பார்க்கலாங்க. காலையில் எழுந்திரிச்சு ராம் கோலம் போட்டுட்ருக்காங்க. அதை பக்கத்தில் இருக்கிற பாட்டிங்க எல்லாம் சேர்ந்து வேடிக்கை பார்த்துட்ருக்காங்க. என்னப்பா தம்பி நீ கோலம் போட்டுட்ருக்க, சீதா இன்னும் எந்திரிக்கலையா அப்படின்னு கேட்கவும், இல்லை பாட்டி அவள் அசந்து தூங்குறான், அதுதான் எழுப்ப எனக்கு மனசே வரலங்கிறாங்கிறான். நைட் அவ்வளோ நேரம் பேசிகிட்டு இருந்தா எப்படி எந்திரிக்க முடியும்? இனிமேல் சீதா எந்திரிக்க லேட் ஆச்சுன்னா இவங்க கிட்ட சொல்லு, இவங்க கோலம் போட்டு விடுவாங்க. உன் பொண்டாட்டி அளவுக்கு இல்லைனாலும் ஓரளவுக்கு இவங்க கோலம் போடுவாங்க அப்படின்னு ஒரு பாட்டி சொல்லவும், உங்கள் எல்லார் கூடயும் ஒரே தெருவில் ஒன்றா இருக்கிறது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குங்கிறாங்கறாம். எல்லாரும் சொந்த மாதிரி இருப்பீங்கன்னு நான் நினச்சே பார்க்கல, எனக்கு புதுசாகவும் சந்தோஷமாகவும் இருக்குங்கிறாங்கறாம். இந்த மாதிரி பெரிய இடத்து பிள்ளை எங்கள் கூட தங்குறது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குங்கிறாங்க அந்த பாட்டி. விட்டா நாங்கள் பேசிகிட்டே இருப்போம், நீ போய் சீதாக்கு காஃபி போட்டு கொடு அப்படின்னு சொல்லவும், இது வரைக்கும் நான் காஃபி போட்டதே இல்லை, இன்றைக்கி தான் ட்ரை பண்ணுங்கிறாங்கறாம். சரி போய் போட்டு கொடு அப்படிங்கிறாங்க அந்த பாட்டியும். அதுக்கப்புறம் ராமும் வீட்டுக்குள்ளே போய் பாலை மேலேயும் கீழேயும் சிந்தி சீதாக்கு காஃபி போட்டு கொண்டு வந்து பக்கத்தில் வச்சுட்டு சீதான்னு எழுப்பவும் டக்குன்னு சீதா எந்திரிச்சு உட்காந்து, என்ன பாஸ் டைம் ஆகிடுச்சா அப்படின்னு கேட்கவும், நோ டென்ஷன் இன்னும் நிறைய டைம் இருக்குது, இந்த காஃபி கொடு அப்படின்னு சொல்லிட்டு காஃபியை சீதா கையில் கொடுக்குறாங்க. பாஸ் நீங்களா காஃபி போட்டிங்க அப்படின்னு சீதா கேட்கவும், ஆமாம் முதலாக உனக்காக நான் காஃபி போட்டு கொண்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லவும், சீதா அப்படியே கண் கலங்குறாங்க. என்ன ஏன் கண் கலங்குற அப்படின்னு கேட்கவும், ஒன்றும் இல்லை பாஸ், நான் எவ்வளோ பெரிய பாக்கியம் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லவும், அதெல்லாம் ஒன்றும் இல்லை இந்தான்னு காஃபியை கொடுக்குறாங்க. சரின்னு சீதாவும் வாங்கி குடிச்சிட்டு, சூப்பர் பாஸ் அப்படின்னு சொல்லவும், ரியலிங்கிறாங்கறாம். ஆமாம் பாஸ் வேற மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லவும், நான் சுமாராக போட்ட காஃபியே சூப்பராக இருக்குண்ணா, உங்கள் உதட்டில் பட்ட காஃபி எப்படி இருக்கும் எனக்கும் கொஞ்சம் கூட, நானும் டேஸ்ட் பண்ணி பார்க்குறேன் அப்படின்னு ராம் சொல்ல, வேணாம் பாஸ் நீங்கள் எனக்காக முதலாக ஆசாசியாக போட்ட காஃபி, இதை நானே முழுசாக குடிச்சுக்கிறேன், நான் உங்களுக்கு ஃப்ரெஷ்ஷாக போட்டு தரேன் அப்படின்னு சீதா சொல்லவும், அதெல்லாம் வேணாம் நீ எனக்கு கொடுத்து தான் ஆகணும் அப்படின்னு ராம் சொல்லவும், அப்புறம் உங்கள் இஷ்டம் பாஸ் இந்தாங்க அப்படின்னு டம்ளரை ராம் கையில் கொடுக்கவும், ராம் குடிச்சு பார்த்துட்டு அந்த காஃபியை துப்பிடுறாங்க. சீதா இது எப்படி குடிச்ச அப்படின்னு ராம் கேட்க, பாஸ் நீங்கள் தான் சர்க்கரைக்கு பதிலாக உப்பை போட்டிருக்கீங்க அப்படின்னு சொல்லவும், என் மென்டல் சொல்லியிருக்கலாம்ல அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் மாற்றி சிரிச்சிட்ருக்காங்க. அதுக்கப்புறம் அர்ச்சனா மகா 2 பேரும் பேங்க்குக்கு அந்த மேனேஜரை பார்க்கறதுக்காக வராங்க. மேடம் ராமோட லோன் விஷயமா என்னை பார்க்க வந்தீங்களா அப்படின்னு மேனேஜர் கேட்கவும், ஆமாம் சார் அதுக்காக தான் வந்தோம் அப்படின்னு மகா சொல்ல, அதுக்காக நீங்கள் ஏன் மேடம் இவ்வளோ தூரம் வந்தீங்க? அதுதான் நான் இருக்குனே அப்படின்னு மேனேஜர் சொல்லுவோம், அதனால தான் நான் உங்களை பார்த்துட்டு போகலான்னு வந்தேன் அப்படின்னு மகா சொல்ல, லோன் ப்ராசஸ் ஆயிருமா சாருங்கிறாங்க அர்ச்சனா. கண்டிப்பாக ஆயிரும் அப்படின்னு சொல்லவும், ராமுக்கு கண்டிப்பாக லோன் சேங்ஷன் ஆயிரும், அவர் ஒரு MBA ஹோல்டர் இல்லையா, அதனால அவருக்கு எல்லா எலிஜிபிலிட்டியும் இருக்குது, அவருடைய ப்ராஜெக்ட் ரிப்போர்ட் ரொம்பவே இம்ப்ரெசிவாக இருக்குது, அவர் பிஸ்னஸில் அச்சீவ் பண்ண போகிறாருங்கிறதுக்கு அதுவே சாட்சி, அதுவும் உங்கள் குடும்பத்து பையனாச்சே அப்படின்னு மேனேஜர் சொல்லிட்டுருக்க, உங்கள் குடும்பம் எப்படி இருக்குங்கிறாங்க மகா. என் குடும்பம் ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்னு மேனேஜர் சொல்லவும், அப்போது எப்பவும் நல்லா இருக்கணும் அப்படின்னு மகா சொல்லிட்டுருக்க, ஏன் சர்வீஸை நான் திருப்தியாக செய்கிறேன், உங்களை மாதிரி பெரிய இடத்தெல்லாம் ஃப்ரெண்ட்ஷிப் கிடச்சிருக்கிறதுக்கு நான் ரொம்ப கொடுத்து வச்சுருக்கணும், எனக்கு எந்த குறையும் இல்லைங்கிறாங்க மேனேஜர். குறை வந்துடக்கூடாதுன்னு சொல்கிறதுக்காக தான் மகாவே உங்களை தேடி வந்திருக்கா அப்படின்னு அர்ச்சனா சொல்ல, ராம் கேட்ட லோனோட பொசிஷன் என்ன அப்படின்னு மகா கேட்கவும், அப்ரூவலுக்கு அனுப்பியிருக்க மேடம், ஸ்ட்ராங்காக நோட் போட்டிருக்கேன், அதனால கண்டிப்பாக ராம்க்கு லோன் கிடைச்சிருங்கிறாங்க மேனேஜர். சார் மகா பொறுமையாக சொல்லும் போதே புரிஞ்சுக்கோங்க, பேங்க்கில் வேறு ரொம்ப கஸ்டமரெல்லாம் இருக்காங்க, ஏதாவது கஷ்டமாயிரு போகுது அப்படின்னு அர்ச்சனா சொல்ல, நீங்கள் ஏதோ சொல்லணும்னு நினைக்கிறீங்க என்னன்னு சொல்லுங்கள் அப்படின்னு மேனேஜர் சொல்ல, எங்களுக்கு லோன் வேண்டாங்கிறாங்க மகா, ராம் அவர் பேரில் தானே லோன் அப்ளை பண்ணியிருக்காரு, உங்களுக்கு கேட்கலையே மேடம் அப்படின்னு மேனேஜர் சொல்ல, எங்கள் குடும்பத்து பையன்னு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தானே சொன்னீங்க, நாங்கள் கடன் வாங்குற நிலைமையில இல்லை, அது எங்களுக்கு கேவலங்கிறாங்க மகா, உங்கள் ஃபேமிலியில் இன்னொரு கம்பெனி முதலாளி உருவாகிறது பெருமை தானே மேடம் அப்படின்னு மேனேஜர் சொல்லிட்டு இருக்க, உங்களுக்கு ஏன் சார் இவ்வளோ அக்கறை, மகாக்கு இல்லாத அக்கறை அப்படின்னு அர்ச்சனா சொல்ல, உங்கள் பிரான்ச்சை விட உங்கள் வேலையை விட கஸ்டமர் மேலே உங்களுக்கு அவ்வளோ அக்கறையா சார் அப்படின்னு மகா கேட்க, இந்த வேலை இருந்தால் தான் நான் கஸ்டமரையே பார்க்க முடியுங்கிறாங்க மேனேஜர். அதுக்கு தான் நான் சொல்கிறேன், எங்கள் கம்பெனியோட அக்கௌண்ட்ஸ் எல்லாம் உங்கள் பேங்க்கில் இருக்கணும்னா ராமோட லோனை கேன்சல் பண்ணுங்க அப்படின்னு சொல்லவும், ராம் சார் வந்து கேட்டால் நான் என்ன சொல்கிறது அப்படின்னு மேனேஜர் கேட்க, மேல இடத்துல ஒத்துக்கலன்னு சொல்லுங்க அப்படின்னு மகா சொல்லிட்டு இருக்க. இன்னொரு பக்கம் ராம் சீதா துரை 3 பேரும் ஆட்டோவில் வந்து பேங்க்குக்கு இறங்குறாங்க. இன்னும் கொஞ்ச நாள் நீ பெரிய தொழிலதிபராக போகிறடா, காஷ்மீர்லேருந்து கன்னியாகுமரி வரைக்கும் உன்னோட கம்பெனி வளர போகிறது என் கண்ணுக்கு தெரியுதுடா அப்படின்னு துரை வந்து புகழ்ந்துட்டு வந்துட்டுருக்காங்க ராம. எல்லாமே சீதாவோட மகிமை தான் மாமா, இந்த காஸ்டியூமோட டிசைனர் கூட யாரு, நம்ம சீதா தான் அப்படின்னு ராம் சொல்லிட்டு இருக்க, இனிமேல் நான் தான் பாஸுக்கு பர்சனல் கன்சியூமருங்கிறாங்க சீதா. என்ன கன்சியூமரா அப்படின்னு
துரை கேட்க, மாமா பர்சனல் காஸ்டியூமருங்கிறாங்க ராம். சீதா, எப்பவுமே ராம்க்கு நீ தான் எல்லாமே. ராம நீ பாஸ்னு கூப்பிட்டாலும் ராமுக்கும் கம்பெனி ஆரம்பிக்கிறதுக்கும் நீ தான் பாஸ் அப்படின்னு துரை சொல்ல, மாமா இது கேட்கறதுக்கு ரொம்பவே சந்தோஷமா இருக்கு அப்படிங்கிறாங்க ராம். அதுக்கப்புறம் மேனேஜர் உள்ள இருந்து பார்த்துட்டு, மேடம் ராம் வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லவும், சரி அவங்கள பேசி எப்படியாவது அனுப்பிச்சுட்ருங்க, சீக்கிரமா போங்க, நாங்கள் இங்கே இருக்கிறது அவங்களுக்கு தெரியக்கூடாது, அவங்கள உள்ளவே வரவிடாதீங்க அப்படின்னு அர்ச்சனா மகா 2 பேரும் மேனேஜர்கிட்ட சொல்ல, அவரும் சரின்னு சொல்லிட்டு வெளியே போகிறாரு. அதுக்கப்புறம் ராமோட லோன் ப்ராசஸ் எந்த ரேஞ்சில் இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்குறதுக்கு ஒரு ஃபைல் எடுத்துகிட்டு வர சொல்கிறாங்க. அவங்களும் அந்த ஃபைலை எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறாங்க. உங்கள் அப்ளிகேஷன் ப்ராசஸ் முடியறதுக்கு இன்னும் கொஞ்சம் டைம் ஆகும் போல இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃபைலை ராம் கையில் கொடுத்துட்றாங்க. சார் லோன் சேங்ஷன் ஆயிரும்னு சொல்லி ரொம்ப நம்பிக்கையாக சொன்னீங்களே சார் அப்படின்னு ராம் சொல்ல, வெரிஃபிகேஷன் எல்லாம் இன்னும் முடியல ராம் அப்படின்னு சொல்லவும், சார் வெரிஃபிகேஷன் எல்லாம் இன்னும் முடியலன்னு சொல்கிறீங்க, அதுக்குள்ளே ஃபைலை கையில் கொடுக்குறீங்க அப்படின்னு கேட்கவும், இதோட காப்பியெல்லாம் ஏற்கனவே எடுத்து வச்சிருக்கு சுமதி, இந்த ஃபைலோட காப்பியெல்லாம் எடுத்து வச்சிருக்கல அப்படின்னு சொல்லி மேனேஜர் கேட்கவும், அங்கேருந்து ஒரு லேடி எந்திரிச்சு, ஆமாம் சார் எடுத்து வச்சிருக்குன்னு சொல்லிடுறாங்க. ப்ராஜெக்ட் ரிப்போர்ட், ப்ரொஃபைல், கொட்டேஷன் எல்லாமே சரியாக இருக்குன்னு சொன்னீங்களே சார் அப்படின்னு ராம் கேட்கவும், மேலே எடுத்த மீறி என்னால் எதுவும் செய்ய முடியாது அப்படின்னு மேனேஜர் சொல்லிட்டு இருக்கோம். சீதா எதிர்ச்சியாக திரும்பவும் உள்ளே இருக்கிற அர்ச்சனாவோட தலையை பார்த்துடுறாங்க. அதுக்கப்புறம் மகாவையும் பார்த்துடுறாங்க. மேலே எடுத்த மீறி எதுவும் செய்ய முடியாதுன்னு சொன்னாங்களே, அது இதுதானா? அப்போ நமக்கு லோன் இல்லை அப்படின்னு மனசுலேயே யோசிச்சுட்டு, சார் வேறு ஏதாவது ஃபார்மாலிட்டி இருக்கா அப்படின்னு துரை கேட்கவும், எல்லாத்தையும் சொல்லிட்டு இருக்க முடியாது, நீங்கள் புறப்படுங்கிறாங்க மேனேஜர். பாஸ் நமக்கு லோன் கிடைக்காது, கண்டிப்பாக இந்த பேங்க்கில் கிடைக்காது, வாங்க பாஸ் போகலாம் அப்படின்னு சீதா சொல்ல, சீதா கொஞ்சம் பொறுமையாரு, அவசரப்பட வேண்டாங்கிறாங்க ராம். பாஸ் மேனேஜர் ரொம்ப அவசரத்தில் இருக்காரு, நெருப்பில் நிற்கிற மாதிரி நிற்கிறாரே, மேலிடம் சொல்கிறது தானே அவர் கேட்க முடியும் அப்படின்னு சீதா சொல்லிட்டு இருக்கா. அவர் மேனேஜர் அவர் டென்ஷனாக தான் இருக்கும் அப்படிங்கிறாங்க ராம். ஆமாம் அவர் டென்ஷனாக தான் இருக்காரு, அப்படி தானே சார்? சார் உங்களை தான் என்னதான் சார் யோசிக்கிறீங்க அப்படின்னு சீதா கேட்டுருக்கா. சார் நமக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்காக தான் யோசிச்சுருக்காரு சீதா, அவர் கண்டிப்பாக நமக்கு லோன் தருவார், நம்மளை கைவிட மாட்டார் அப்படின்னு தரி சொல்லிட்டு இருக்கா. நம்மளை கைவிட மாட்டார், ஆனால் மேலிடத்துல என்ன சொல்கிறாங்களோ அதை தானே சார் கேட்பாரு, அவங்க இவரை லோன் கொடுக்க விட்டா தானே அப்படின்னு சீதா சொல்லிட்டு இருக்க. நீங்கள் என்னமா சொல்கிறீங்கிறாங்க மேனேஜர். நான் மேலிடத்தை சொல்லிட்டு இருக்கேன் சார் அப்படின்னு சீதா சொல்ல, நான் வேற காஷ்மீர் கன்னியாகுமரின்னு ஏதோ சொல்லிட்டேங்கிறாங்க துரை. அங்கிள் நாடே கடன்ல தான் இருக்கு, நமக்கு கடன் கிடைக்காதா? இந்த பேங்க்ல கிடைக்காது, அவ்வளவுதானே, வாங்க போலாம் அப்படின்னு சீதா கூப்பிடுவோம். சீதா அப்படின்னு ராம் சொல்லவும், நாம இங்க இருக்கிறது சாருக்கு தான் பிபி ஏறுது அப்படின்னு சொல்ல, சார் நாங்க நம்பிக்கையோட போறோம் அப்படின்னு ராம் சொல்ல, பாஸ் அவங்கள கஷ்டப்படுத்தாதீங்க, வாங்க போலாம் அப்படின்னு சொல்லிட்டு சீதா ராம கூட்டிட்டு போயிடுறாங்க. என்ன சார் ஏசியில் இருக்கும்போது எப்படி இருக்குது? சீதா ரொம்ப பேசிட்டாலே என்ன அப்படின்னு அர்ச்சனா மேனேஜர் கிட்ட கேட்டுட்டு இருக்க. ராம் ரொம்ப நல்ல பையன், மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு அப்படின்னு மேனேஜர் சொல்ல, நீங்க அந்த நல்ல பையனுக்கு ரொம்ப நல்லதான் பண்ணியிருக்கீங்க, அவனுக்கு மட்டும் இல்லை எங்க ஃபேமிலிக்கே நீங்க நல்லதான் பண்ணியிருக்கீங்க, உட்காருங்க புரியுற மாதிரி சொல்றேன், நான் சொன்னதெல்லாம் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன், நான் போனதுக்கப்புறம் திரும்பவும் அந்த ஃபைல் எடுக்காதீங்க, ராம் திரும்பி வந்தாலும் உங்கள் முடிவு மாறக்கூடாது, அதுக்கப்புறம் மகா குரூப்ஸ் ஆஃப் கம்பெனிஸோட எல்லா அக்கௌண்ட்ஸையும் நான் உங்கள் காம்படிட் பேங்க்குக்கு மாற்றிடுவேன் அப்படின்னு மகா மேனேஜர்கிட்ட சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பவும், இன்னொரு பக்கம் துரைய ராம 2 பேத்தையும் சேர்த்து, சீதா நமக்கு இந்த பேங்க்ல லோன் கிடைக்காது அவ்வளோதானே அப்படின்னு சீதா பாசிட்டிவாக பேசவும், சீதா உன்னால எப்படி எல்லாத்தையும் இவ்வளோ பாசிட்டிவாக எடுத்துக்க முடியுது அப்படின்னு ராம் கேட்க, வாஸ் வாழ்க்கைன்னா இப்படி தான் தோல்வியும் வரும் அப்படின்னு சீதா சொல்ல, நீ சொல்கிறது சரிதாமா, இதில் ராம் வேற போய் சேதுக்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கினான், அதான் அந்த கடவுளுக்கே பிடிக்கல போல இருக்கு அப்படின்னு துரை சொல்லிட்டு இருக்க. நடக்கிறதெல்லாம் நல்லதுக்கு தான் எடுத்துக்கிட்டா நம்மளை யாராலையும் தடுக்க முடியாது, நம்ம சந்தோஷத்தை கெடுக்கவும் முடியாதுங்கிறாங்க சீதா. பாஸ் ஒரு நிமிஷம் இதை வந்துடுறேன் அப்படின்னு சீதா சொல்லவும், என்னாச்சு சீதா அப்படின்னு ராம் கேட்க, என்னோட ஃபோன் உள்ளே மறந்து வச்சுட்டு வந்துட்டு இதை எடுத்துகிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சீதா உள்ளே போகிறாங்க. கரெக்டாக அந்த நேரம்னு பார்த்து மகா அர்ச்சனா 2 பேரும் பேசி முடிச்சுட்டு அவங்களும் வெளியே வராங்க. விட்டா எங்களுக்காக எல்லா பேங்க்கையும் இழுத்து முடிவீங்க போல இருக்கே, சிறப்போ சிறப்பு, உள்ளத்தில் நல்ல உறங்காம உறங்காதுன்னு தான் பாடியிருக்காங்க, நீங்கள் எங்களை நினச்சி தூங்கவே இல்லை போல இருக்கே, அப்போ நீங்கள் நல்ல உள்ளமா இல்லை கெட்ட உள்ளமா அப்படின்னு சீதா கேட்க, ஏங்கிறாங்க மகா, பார்த்து பிபி ஏற்கனவே எகிரி கிடக்குது, மூச்சு வாங்க போகுது, எப்படியும் வாயில் அடிச்சுப்பீங்களே, அதை நீங்கள் கையிலேயே வச்சுக்கோங்க அப்படின்னு சீதா சொல்லிட்டு, நீ எங்கே போனாலும் உங்களுக்கு லோன் கிடைக்காது, கூடி சீக்கிரமே நீ மகா காலில் விழுந்து கதறணும், வேங்குறாங்க அர்ச்சனா. 8 நாக்கு 20 வேஷம் திரியிற நீங்களே நல்லா இருக்கும்போது நாங்கள் நல்லா இருக்க மாட்டோமா? ராம் உனக்காக நான் எவ்வளோ தியாகம் பண்ணியிருக்கேன், 4 வயசுலேருந்து நீ எப்படி வளர்த்த, உனக்காக நான் குழந்தை கூட பெற்றுக்கல ராம், இந்த குடும்பத்துக்காகவே வாழ்றேன்னு சொல்லுவீங்கல்ல, எதுக்கு இப்படி போகிற பக்கம்லாம் பின்னாடியே வந்து எங்கள் வாழ்க்கையை கெடுக்கிறதுக்கா அப்படின்னு சீதா கேட்க, ஆமாடி உன் வாழ்க்கையை கெடுக்கிறதுக்கு தான் ராம கைக்குள்ளே போட்டுக்கிட்டு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணி எங்களுக்கு எதிராக நீ அதிகாரம் பண்ணலான்னு பார்க்குறியா? நடக்காது, அது நான் இருக்கிற வரைக்கும் நடக்காது, நடக்க விட மாட்டேங்கிறாங்க மகா. இது வரைக்கும் நான் அப்படி யோசிக்கல, இனிமேல் நான் அப்படி யோசிக்கிறேன் அப்படின்னு சொல்லவும், ஒரு பேங்க்ல லோன் வாங்க முடியுதா உன்னால? நீ மகாவை எதிர்த்து வாழ்ந்துருவியா? நீ பட்னி கிடந்து சாகிறது பார்த்தாதான் ராம ஏண்டி பலி கொடுக்குற அப்படின்னு அர்ச்சனா கேட்டுட்டு இருக்க. இவ்வளோ நாள் நான் பலியாடு மாதிரி தான் இருந்தேன், ஆனால் இப்போதான் உண்மையான சந்தோஷம்னா என்னன்னே எனக்கு புரியுது அப்படின்னு ராம்
பாஸ் அடிக்கடி சொல்லுவாங்க, நம்பிக்கை இல்லைன்னா பாஸை மேலே கூப்பிட்டு உங்கள் எதிலேயே சொல்லவா அப்படின்னு கேட்க, என்னடி ராம மடக்கிட்டேங்கிற திமிர அவனுக்கு, உன் ஆட்டெல்லாம் சீக்கிரமே அடங்க போகுது அப்படின்னு மகா சொல்ல, ராம் கூட இருக்கிற வரைக்கும் நீ கதறிட்டே தான் இருக்க போற, உங்க 2 பேத்தையும் பிரிச்சு உன்னை நடு தெருவில் நிறுத்துறனா இல்லையான்னு பாரு, அதுக்குள்ள ராம வச்சு நீ முதலாளி ஆகலான்னு பாக்குற பத்தியா, அந்த பகல் கனவை கலைக்க தான் நான் இங்க வந்தேன், இந்தியாவில் எந்த பேங்க்லயும் உனக்கு லோன் கிடைக்காதுடி அப்படின்னு மகா சொல்ல, இதுதான் வளர்த்த பாசமா, இது வளர்த்த பாசம் கிடையாது, வேஷம், உங்களை மாதிரி ஆடம்பரத்துக்கும் ஆணவத்துக்கும் அடிமையானவங்க மட்டும்தான் பணம் இல்லாமல் வாழ முடியாது, நாங்கள் எதுவுமே இல்லைனாலும் சந்தோஷமாக வாழ்வோம், ஏன்னா எங்களை சேர்த்தது பணம் இல்லை அன்பு, ஆயுசுக்கும் அது ஒன்று போதும் அப்படின்னு சீதா சொல்லிட்டு இருக்க. இன்னொரு பக்கம் ஆட்டோவில் சீதாவோட ஃபோன் ரிங் ஆகும். சீதா இங்கே ஃபோனை வச்சுட்டு உள்ளே போய் தேடிட்டு இருக்கா. சரி நான் போய் கூட்டிகிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ராமும் உள்ளே போகிறாங்க. இந்த சபதம் போடுறதெல்லாம் யாரும் ஒன்றும் இல்லாதவ பேசுகிற பேச்சு அப்படின்னு மகா சொல்ல, யாரும் ஒன்றும் இல்லாதவ, பெட்டி பெட்டியாக பணமும் கெட்ட புத்தியும் சேர்த்து வச்சிருக்க நீங்களாம் எல்லாம் இருக்கிறவங்க, நாங்கள் ஒன்றும் இல்லாதவங்க, உங்களை சுற்றி இருக்கிறவங்க யாரும் உங்களுக்காக இல்லை, உங்கள் பணம் அந்தஸ்து செல்வாக்கு காரு பங்களா இதுக்காக தான் இருக்காங்க, நீங்கள் சுயமாக எதுவுமே சம்பாதிக்கல, எல்லாமே உங்கள் பணத்தால் வந்தது, உங்கள் குணத்தால் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. மகா இவளை பேச விட்டா இவகிட்ட என்ன வெட்டி பேச்சு, அதான் லோன் கிடைக்கிறது கூட நம்ம கிடைக்க விடாமல் பண்ணிட்டோல, நம்ம போகலாம், இவங்களுக்கு சோத்துக்கு அம்மா தாயின்னு பிச்சை எடுக்கும்போது தெரியும் பணத்தோட அருமை, அப்போ வந்து நம்ம காலில் விழுவாங்க, தள்ளி நிலை எல்லாத்துக்கும் நந்தி மாதிரி நடுவில் வந்து நின்றுட்டு, நீ வா மகா அப்படின்னு அர்ச்சனா மகாவை கூப்பிட்டு கிளம்ப கரெக்டாக ராமும் வந்துடுறாங்க. நேராக வந்து நின்று மகா அர்ச்சனா 2 பேத்தையும் முறைச்சு பார்த்துட்டு இருக்காங்க. அதோட எபிசோடு முடிச்சிருக்காங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம சேனல் சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.